ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொல்கத்தா ஸ்டைலில் கொல்கத்தா பப்பாளி காயில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இது ஒரு செம்ம டேஸ்ட்டான ஸ்வீட்டு. கன்ஃபார்ம் இது மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பப்பாளி காயில் ரொம்பவுமே புதுசாக ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்காக தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்காகத்தான் ஒவ்வொரு வீடியோவும் பண்ணி போடுறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு பப்பாளி காயை எடுத்து நல்லா தோல் சீவிட்டு அதை பாதியாக கட் பண்ணி அது நடுவுலையும் நம்ம கழுவி எடுத்துக்கணும். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸாக வேணுமோ அந்த சைஸாக துருவி எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக துருவினா தான் நல்லது. ஏன்னா இந்த பப்பாளி காய் ரொம்பவுமே ஹார்டாக இருக்கும். அதனால் மெலிசாக துருவி எடுத்துக்கோங்க. நான் சின்ன இதிலே துருவி எடுத்துக்கிட்டாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக துருவி வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அது ஒரு கப்பு நான் அளவு எடுத்தேன். அதே ஒரு கப் அளவுக்கு சீனி போட்டுக்கிட்டாச்சு. அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணி, ஒரு கடாய் வச்சு சீனி தண்ணியை போட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சிட்டு இது நல்லா ஒரு கொதி வந்ததுமே நம்ம பப்பாளி காயை எடுத்து அப்படியே டைரெக்டாக இதுக்குள்ளே போட்டுக்கலாம். துருவி வச்ச பப்பாளி காயை நல்லா கொதி வந்துருச்சா, கொதி வந்ததுக்கப்புறம் போடுங்க. இப்படி கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பப்பாளி காயை போட்டுட்டு நல்லா கலக்கி விடலாம். கலக்கி விட்டு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சு நல்லா வேகணும், சுண்டி வரணும். அதுக்குள்ளே நம்ம நெய்யை ஊற்றி முந்திரி திராட்சை இது ரெண்டுத்தையும் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். முந்திரி இருந்துச்சுன்னா நிறைய போடுங்க. இதில் முந்திரி வச்சு சாப்பிடும்போது தான் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. திராட்சை விட முந்திரி ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. முந்திரியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இது சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஏலக்காயெல்லாம் போட வேணாம். இதில் ஒரு லெமன் இருந்துச்சுன்னா ஒரு பாதி லெமனை இந்த லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்துருச்சு, பார்த்திங்கன்னா தெரியுது. வெந்ததை நல்லா சுண்டி அந்த கிரேவி பதம் இல்லைன்னா ஒரு கம்பி பதம் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பல்க் மாற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நம்ம பப்பாளிக்காய் ஸ்வீட்டு ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் லெமன் விடலை. நீங்கள் உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் போட்டுக்கோங்க. லெமன் டேஸ்ட் பிடிக்கிறவங்க லெமனை சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ. இது மாதிரி கன்ஃபார்ம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.